ஒரு சிறிய கிராமத்தில் மீனாட்சி பாட்டி என்ற வயதான பெண்மணி வாழ்ந்து வந்தார். அவருடைய உலகமே அவருடைய ஒரே பேரன் கண்ணன். கண்ணனுக்கு வயது 10. சுறுசுறுப்பான பையன். அவன் பெற்றோர் வேலைக்காக நகரத்தில் இருந்ததால் அவன் பாட்டியோடுதான் வளர்ந்து வந்தான். ஒவ்வொரு நாளும் காலை பாட்டி சீக்கிரமே எழுந்து, "கண்ணா, எழுந்திருடா" என்று அன்பாக அழைப்பார். கண்ணன் தூக்கத்தில் சிரித்துக்கொண்டே, "இன்னும் கொஞ்ச நேரம் பாட்டி" என்று சொல்வான். பாட்டி அவன் தலை தடவி, "சரிடா, இன்னும் 5 நிமிஷம் மட்டும்" என்பார். பள்ளி முடிந்து கண்ணன் வீட்டுக்கு வந்ததும் அவன் சந்தோஷமாக தன்னுடைய நாள் முழுக்க நடந்த விஷயங்களை பாட்டியிடம் சொல்வான். பாட்டியும் அவனை கவனமாக கேட்டு, "நீ பெரியவனாகும்போது நல்ல மனசுள்ள மனிதனாக இருக்கணும் கண்ணா" என்று மெதுவாக சொல்வார். மாலையில் வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து கண்ணன் கேட்பான், "பாட்டி, இன்னொரு கதை சொல்லுங்க." பாட்டி சிரித்துக்கொண்டே, "ஒரு காலத்தில்" என்று தொடங்குவார். அந்த கதைகளில் அன்பும் வாழ்க்கை பாடங்களும் நிறைந்திருக்கும். ஒரு நாள் கண்ணன் சோகமாக வீட்டுக்கு வந்தான். பாட்டி உடனே புரிந்து கொண்டு, "என்னாச்சு கண்ணா?" என்று கேட்டார். கண்ணன் மெதுவாக, "பாட்டி, நான் ஏழைன்னு சொல்லி சிரிச்சாங்க" என்று சொன்னான். அப்போ பாட்டி அவனை அணைத்துக் கொண்டு, "கண்ணா, பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்காது. ஆனா அன்பும் அறிவும் இருந்தால் வாழ்க்கை ஜெயிக்கலாம்" என்று சொன்னார். காலம் கடந்தது. கண்ணன் வளர்ந்தான். நன்றாக படித்தான். பெரிய மனிதனானான். ஆனால் எங்கே சென்றாலும் பாட்டியின் வார்த்தைகள் அவன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் பெரிய அதிகாரியாக ஆனபோது பாட்டியின் வீட்டுக்கு வந்து சொன்னான், "பாட்டி, நான் இன்று இந்த நிலைக்கு வந்தது உங்க அன்பாலதான்." பாட்டியின் கண்களில் கண்ணீர். "என் பேரன் நல்ல மனிதனாக வளர்ந்ததுதான் எனக்கு பெரிய செல்வம்டா." பாட்டியும் பேரனும் வாழ்ந்த அந்த வீடு சிறியது. ஆனால் அன்பு அளவில்லாத பெரியது. இந்த உலகத்தில் பாட்டி பேரன் பந்தம் எப்போதும் இனிமையானது.